சிவா அயலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலி சிவா இந்திராணி குடும்பத்தோடு பார்த்தோம்னா அகிலாண்டீஸ்வரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்காக வரவும் அப்போ உடனே அகிலாண்டீஸ்வரி இவங்க எல்லாத்தையும் வரவேற்று அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ உடனே இந்திராணி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்படிங்கும்போது இப்போ அகிலாண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் இந்திராணி, நீங்களும் குடும்பத்தோடு வந்ததில்லை நினச்சி எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படிங்கவும் அப்போ எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அயலி கழுத்தில் மட்டும் நகை எல்லாமே இருக்கவும் உடனே அகிலாண்டீஸ்வரி பார்த்தோம்னா அவங்க ஒரு நகையை எடுத்து கொண்டுட்டு வராங்க. இங்கே பாரு அயலி, இது உன் கழுத்தில் போட்டு விடுது அப்படின்னு சொல்லும் போது இதை பார்த்ததுமே உடனே அயலி இல்லை எனக்கு அந்த நகை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ இந்திராணி பார்க்குறாங்க, அயலி இந்த நகையை எடுப்பாளா இல்லையான்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ அயலி எவ்வளவோ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அகிலாண்டீஸ்வரி கிட்ட, இந்த நகை எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இப்போ இந்திராணி சொல்றாங்க, நான் ஏற்கனவே அயலிக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது அவளுக்கு ஒரு நெக்லஸ் எடுத்து கொடுத்தேன், நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்படிங்கப்போ இங்க பாரு அயலி, நான் சொல்றது கேளு, இது நம்ம வீட்டு விசேஷம். அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் கிராண்டாக இருக்கும்போது நீ மட்டும் சிம்பிளாக இருக்கலாமா? இதுவே உங்கள் அம்மா கொடுத்துருந்தா நீ வேண்டான்னு சொல்லுவியா? என்ன நீ உன் அம்மாவா நினச்சேன்னா அந்த நகையை நீ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லவோ இப்படி சொன்னதுமே அயலிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. உடனே அவங்களும் சரின்னு சொல்லி சம்மதிக்கவும் நானே உனக்கு போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க நகையை போட்டு விடுதாங்க. இதை பார்த்ததுமே இந்திராணிக்கு கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது அயலி மேலே. அதே மாதிரிக்கு ரித்திகாவும் இங்கே பாரு, நானும் தானே வந்திருக்கிறேன், அப்போ எனக்கு தானே ஒரு நகையை கொடுக்கணும், அவளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாட்டு? ஆமாம் அவளுக்காக அன்னைக்கு என்ன நீ அடித்தவ தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரித்திகா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி அந்த நகையை போட்டதுமே பாரு, இப்போ நீ ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போகவும் சரி நீ உட்காரு, நான் கல்யாண வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க அயலி அவங்க வரவும் அப்போ இந்திராணி அவங்க பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும்போது உடனே அயலி சொல்கிறாங்க, அண்ணி என்னை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்களா, என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. அப்படிங்கும்போது உடனே இந்திராணி சொல்கிறாங்க, ஆமாம் அயலி, நீ அவங்ககிட்ட நகையை வாங்கி போட்டதுமே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. அப்படிங்கவும் இது கேட்டதுமே உடனே சிவா பார்க்குறாங்க, ஐயோ அக்கா அயலியை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டாங்க போலுக்கு. அப்படிங்கும்போது அப்போ அயலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீ, நான் கூட அவங்ககிட்ட இந்த நகையை வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனால் அவங்க என்னென்னமோ பேசி என்னை போட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சரி பரவாயில்ல, இப்போ பாரு ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணி என் மேலே எந்த கோவம் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு எந்த கோவம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அகிலாண்டீஸ்வரி வராங்க. சரி நீங்களாம் வாங்க, பொண்ணுக்கிட்ட நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே இந்திராணி அயலி செல்வனாகி 3 பேருமே எந்திக்கிறாங்க. அப்போ ரித்திகா நீயும் வா அப்படின்னு செல்வனாகி கூப்பிடவும் உடனே ரித்திகா இல்லை எப்படி பொண்ணு மனமடைக்கு தானே வரணும், அப்போ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அகிலாண்டீஸ்வரி பார்க்குறாங்க ரித்திகா அப்படி பேசுனதை பார்த்ததுமே. அப்போ செல்வநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ரித்திகா அப்படி பேசிட்டு இருக்கிற, நான் சொல்றது கேளு நீ வா. அப்படிங்கும்போது அதெல்லாம் வர முடியாது, நீங்கள் வேணா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே செல்வநாயகியும் அவளுக்கு கொஞ்சம் லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லவும் சரி பரவாயில்ல நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வர்மா அவங்க கபிலனுக்கு ஃபோன் பண்ணவும் ஐயோ வர்மா தான் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு தனியாக போய் பேசுகிறாங்க. சொல்லு வர்மா அப்படிங்கும்போது நான் என்ன உன்கிட்ட கதை பேசுகிறதுக்காகவா நான் ஃபோன் பண்ணியிருக்கிறேன், அந்த அகிலாண்டீஸ்வரோட கதையை முடிக்கிறதுக்காக தானே உன்னை அனுப்பி விட்டுருக்கிறேன், இப்போ நீ என்ன பண்ணியிருக்கிற எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவள் கதையை கொஞ்ச நேரத்தில் முடிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணணும். அப்படிங்கும்போது இங்கே பாரு வர்மா, நான் சொல்கிறது கேளு, வேற யாரையாவது வச்சு நீ முடிச்சுக்கோ, என்னால் முடியாது. அப்படிங்கும்போது என்ன நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற, அப்புறமா உன்னை பற்றின எல்லா உண்மையும் நான் சொல்லிடுவேன் பரவாயில்லையே. அப்படிங்கும்போது ஐயோ நீ அப்படிலாம் செஞ்சிடாத, சரி இப்போ உனக்கு என்ன அகிலாண்டீஸ்வரோட கதையை முடிக்கணும் அவ்வளோதானே, சரி நான் முடிச்சுட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அப்படிங்கவும் உடனே வர்மாவும் இங்கே பாரு சொல்லாத விஷயத்தை செய்யி, அவள் மட்டும் உயிரோடு இருந்தால் அவளால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா, அதனால அவள் கதையை நீ முடிச்சதான் ஆகணும். அப்படிங்கும்போது சரி நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்ட்டு உடனே கபிலனும் ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கபிலன் ரொம்ப பதட்டத்தோடு வர்றது சிவா கவனிக்கவும் இங்கே பார்த்தோம்னா அகிலாண்டீஸ்வரி அவங்க பொண்ணுக்கிட்ட இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கவும் அவங்களும் இவங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லவும் அடுத்தது சரி நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்க எல்லாரும் வராங்க. அப்போ மொத்தம்னா அவங்க அயலிக்கு அவங்க அதிகாரி ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சொல்லுங்க சார் அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த மாதிரிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற, அதே இடத்துல தான் இன்னைக்கு ஒரு இது நடக்க போகுது, வர்மா ஏதோ ஒன்று சீக்கிரட்டாக ஒன்று பண்ண போகிறா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் சிவாவும் அங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கவும் அடுத்தது அயலி சிவா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. வர்மா இந்த இடத்துல யாரோடைய கதையை முடிக்க போகிறதா தகவல் வந்திருக்குது, அதிகாரி இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அப்படிங்கவும் இது கெட்டதுமே யாராக இருக்கும்
இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலி வந்து சிவா கிட்ட கேட்கும்போது அப்போ சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த வர்மா பண்ணியிருந்தானே, இப்போ இங்கேயே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது சிவாவுக்கு வந்து ஐலாண்டீஸ்வரியை பார்த்ததுமே அப்போ வந்து அயலி கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ ஐலாண்டீஸ்வரி மேடத்துக்கு தான் ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. என்ன சிவா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ளே அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா ஐலாண்டீஸ்வரிக்கு ஒரு ஃபோன் வரவும் உடனே ஐலாண்டீஸ்வரியும் இந்த நான் வாரேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வராங்க. அப்போ உடனே அயலி வந்து ஐலாண்டீஸ்வரி பின்னாடி வராங்க. மேடம் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை ஒருத்தரை பார்க்கறதுக்காக வெளியே வந்து அப்படிங்கும்போது நானும் வார அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் அயலி உனக்கு எதுக்கு வீண் சிரமோ, நீ மண்டபத்துக்குள்ள உட்கார் அப்படிங்கும்போது இல்லை நானும் வார அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலி பார்த்தோம்னா ஐலாண்டீஸ்வரி கூடயே போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து கபிலன் வந்து அவங்க தன்னுடைய ஆட்கள் எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. ஐலாண்டீஸ்வரி இந்த இடத்துக்கு நான் வர சொல்லியிருக்கிறேன், அவளும் வந்துட்டு இருக்கிறா, இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம கதையை முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வந்து அதாவது ஐலாண்டீஸ்வரிக்காக காத்துட்டு இருக்கவும் அப்போ கபிலன் வந்து அவங்க முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ஐலாண்டீஸ்வரி வந்து கபிலன் சொன்ன இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க கபிலன் வந்து பார்த்தோம்னா ஐலாண்டீஸ்வரி வந்து நெத்தியில் அந்த பொருளை தூக்கி வைக்கிறாங்க. இங்கே பாரு உன் கதையை முடிக்கிறவதுக்கு வந்திருக்கிற அப்படிங்கும்போது நீ என்ன வர்மாவோட ஆளு தானே அப்படின்னு ஐலாண்டீஸ்வரி வந்து அப்படி துணிச்சலாக கேட்கவோ பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டே அப்படிங்கும்போது ஆமாம் அந்த வர்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அயலி வந்து இதெல்லாம் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஓஹோ உன்னை பார்க்கறதுக்கும் உன் கதையை முடிக்கிறதுக்கு வர்மாவே வரணுமா என்ன, நீ என்ன நினச்ச மாதிரிக்கு ஒரு லேஸ்பட்ட ஆள் நினச்சிக்கிட்டியா, உன் கதையை இப்போ நான் முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொருளை வச்சு ஷூட் பண்ணுறதுக்காக வரவோ அயலி பார்த்தோம்னா மாசை வந்து இறங்குறாங்க. இறங்குனது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடிக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து மண்டபத்துக்குள்ள ஒரு பதட்டமான நிலைமை ஏற்படுது. ஏன்னா வர்மாவோட ஆளுக்கு அங்கே வந்துடுவோம் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து உடனே இந்திராணி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா அயலியை காணலையே, ஐலாண்டீஸ்வரி மேடமே எங்கே போனாங்கன்னு தெரியல, இப்போ என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்கணும் வா சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் இந்திராணியும் வந்து அயலியை பார்க்கறதுக்காக வரவும் அப்போ சிவா வந்து நினைக்கிறாங்க அயலி பற்றி இவங்களுக்கு தெரியாது, அதனால தான் இந்திராணி அக்கா வந்து பயந்துக்கிட்டு வராங்க, இவ்வளோ நேரத்தில் எல்லாருடைய கதையை முடிச்சிருப்பா அயலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ இந்திராணி வந்து ஐயோ அயலிக்கு என்னாச்சோ தெரியலேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பதட்டமாக வரவும் அக்கா அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கும்போது என்னது நான் இந்த அளவுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்துகிட்டு இருக்கிற பதட்டம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அயலி பார்த்தோம்னா அங்கே ஒரு சாமி கோயில் இருக்குது. அப்போ வந்து சூழாயுதத்தை அங்கே வந்து அவங்க மாட்டி வச்சுருக்கவும் அதெல்லாம் எடுத்து அப்படியே அம்மனா மாறிடுறாங்க. மாறினது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த துப்பாக்கியை வந்து அவங்க நெத்தியில் வச்சுருக்கிறாங்களா, அப்போது ஒரு பொருளை தூக்கி வீசவும் அது வந்து கீழே வந்து விழுறது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஐலாண்டீஸ்வரி திரும்பி பார்க்குறாங்க. அயலி அப்படி ஆக்ரோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு கபிலனும் அவங்க ஆட்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி வந்து அவங்க எல்லாத்தையும் அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்க. இதை பார்த்ததுமே ஐலாண்டீஸ்வரி ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கவும் இந்திராணியும் சிவாவும் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே இந்திராணி பார்க்குறாங்க, என்ன சிவா அயலி இந்த மாதிரிக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஐயோ இவ வந்து இப்படிலாம் சண்டை போடுறதா அக்கா பார்த்தது இல்லையே, அக்காவுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சிவா வந்து சொல்கிறாங்க, அக்கா ஒன்றும் இல்லைக்கா அவளுக்குள்ள அம்மனே வந்து இறங்கிட்டாங்க போலுக்கு, அதனால தான் இவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து அயலி இருந்துட்டு இருக்கிறா, இல்லைன்னா அவளுக்கு இதெல்லாம் தலையே கொஞ்சம் பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே உடனே வந்து இந்திராணி வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் விட்டா போறோன்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டமாக ஓடி இருந்தாங்க. கபிலனும் வந்து ஐயோ அக்கா வர வந்துட்டா இப்போ பார்த்துட்டாக்கி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடிடவும் அப்போ ஐலாண்டீஸ்வரி அவங்க காப்பாற்றிருந்தாங்க அயலி. அடுத்தது பார்த்தோம்னா அயலி வந்து அப்படி உக்கரமாக இருக்கவும் அடுத்ததான் வந்து அவங்க இந்திராணியை பார்த்துருந்தாங்க. ஐயோ அண்ணி நம்மளை பார்த்துட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி அம்மன் சாமி வந்த மாதிரிக்கு அவங்க கீழே விழுந்துடவும் உடனே ஐலாண்டீஸ்வரி இந்திராணியும் சிவாவும் ஓடோடி வராங்க. வந்ததுமே சிவா வந்து நல்லாவே நடிக்கிறா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க முகத்தில் தண்ணி அங்கே பார்க்குறாங்க. தண்ணி இருக்கும்போது அதை தெளித்து எழுப்புறாங்க. ஐலின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே அவங்க கண்மொழிக்கிறாங்க. என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கவும் என்ன ஆச்சா நீ எவ்வளோ பெரிய சண்டை போட்டு என்னை என் உயிரை காப்பாற்றிருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்திராணி வந்து நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி வந்து ஐலாண்டீஸ்வரிட்ட கேட்டுட்டு இருக்கவும் என்னுடைய எதிரிங்க தான் இந்த மாதிரி பண்ணுனாங்க, என் கதையை முடிக்கிறதுக்காக வந்தாங்க, அவன் மட்டும் இல்லைன்னா அதாவது அயலி மட்டும் இல்லைன்னா என்னை வந்து காப்பாற்றிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா கபிலன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்திராணி வந்து அவங்க வா எலின்னு சொல்லி கூட்டிட்டு போகவும் அப்போ அயலி சிவாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி கண்ணடிச்சுக்கிடுதாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா இந்திராணி வந்து அவங்க அயலி அழைச்சிட்டு போறாங்க. அப்போ ஐலாண்டீஸ்வரி வா எலின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அடுத்ததான் என்னென்ன நடக்க போகுது, வர்மா போட்ட திட்டத்தை அப்படியே அயலி வந்து தவிடுபடியா இருக்கிறதாங்க. இதனால வர்மாவோட கோபம் ஒன்று பல மடங்கு ஆகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.